रहमतुल्लाहि ताला व बरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़िल क़ुरानिल अलीम व फ़िल क़ुरानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाहा ला युज़ीउ अजरल मुहसिनीन सदक़ल्लाहुल अज़ीम व क़ाल नबियुना मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्लम मन गश्श फलैसा मिन्ना औ क़ाल कमा अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல புதிய உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை கேட்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் வரும் நாட்களிலே அமல் செய்வதற்கு உண்டான தௌஃபீக்கினை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது ஏமாற்றாதீர்கள் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம். இந்த இஸ்லாம் நமக்கு உபதேசிப்பது என்னவென்றால், யாரையும் எதற்காகவும் நாம் ஏமாற்றக்கூடாது. எந்த மனிதரை பார்த்தும் பொறாமை கொள்ளக்கூடாது. அதே சமயம் அவர்களை ஏமாற்றி எந்த விதமான சுகங்களையும் பொருள்களையும் நாம் அடைந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இந்த ஏமாற்றுவதற்கு உண்டான தண்டனைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும் இது எவ்வளவு பெரிய பாவம் என்று. பெரிய பாவமாகிய கபாயிர் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய பாவங்களுடைய லிஸ்ட்ல இந்த ஏமாற்றுவதையும் எழுதுகிறார்கள். மக்களை ஏமாற்றுவதும் ஒரு பெரிய பாவம் என்று சில முஸன்னிஃபின்கள் எழுதுகிறார்கள். எனவே நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் எந்த விதமான விஷயத்திலும் நாம் ஏமாத்தாமல் இருந்தோம் என்றால் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் சிறந்ததாக அமையும். நாளை மறுமை வாழ்க்கையும் நமக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையாக அமையும். ஏமாத்துறவர்களுக்கு உண்டான தண்டனைகளை பற்றி நாம் பார்த்தோம் என்றால் மிகவும் பயங்கரமான, மிகவும் வேதனை தரக்கூடிய கஷ்டங்கள் இருக்கின்றது. யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நாளை மறுமையில அவர் ஏமாற்றியதன் காரணமாகவே தண்டிக்கப்படுவார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவர்களை பார்க்கவே மாட்டார். ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு அல்லாஹ் பார்க்கவே மாட்டார். நம்முடைய வாப்பா நம்ம இடத்துல பேச மாட்டேங்கிறாங்க, நம்முடைய ஃப்ரெண்டு நம்ம இடத்துல பேச மாட்டேங்கிறாங்க, அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா நம்ம மனசு எவ்வளவு வலிக்குது. நாளை மறுமையில அல்லாஹ் நம்மை ஒதுக்கி விட்டார், அல்லாஹ் நம்மை பார்க்காவிட்டால் வேற யார் நம்மை பார்ப்பார்? யார் நம்மை சுவனத்தின் பால் நுழைக்க செய்வார்? யார் நமக்கு உதவி செய்வார்? யாரும் கிடையாது. எனவே அல்லாஹ் ஏமாற்றியவர்களை பார்ப்பது கிடையாது. அதனால் நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. எந்த ஒரு மனிதர் இடத்துலையும் அவருடைய பொருளை கொண்டோ அல்லது வேற ஏதும் விஷயங்களிலோ நாம் ஏமாற்றக்கூடாது. ஏனென்றால் நாம் நிறைய பார்க்கிறோம், இன்றைக்கு பிறரை மீது பொறாமையின் காரணமாக ஏமாற்றுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. பிறரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பொருள், அதை பார்த்து பொறாமைப்பட்டு அதை அவரிடத்திலே வந்து பிடுங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே ஏமாற்றுபவர்களுடைய எண்ணிக்கைகள் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. எனவே நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. இது முதல் விஷயம். அடுத்தவருடைய பொருளை பார்க்கிறோம், ரொம்ப அழகான பொருளா தெரியுது அப்படின்னா நம்ம அதை பார்த்து மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டும். இந்த துவாவை ஓத வேண்டும். நீங்க ஒரு மனிதர் இடத்துல பார்க்குறீங்க, அவர் இடத்துல அழகான ஒரு பொருள் இருக்கிறது, அது வீடோ அல்லது வேற ஏதும் பொருளோ,
வேற ஏதும் வஸ்துகளோ இருக்கின்றது. அது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கின்றது. எனவே அதை பார்த்தீர்கள் என்றால் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்க. இப்படி சொன்னா என்ன ஆகும்? ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, அதே மாதிரி அழகான பொருள் அல்லாஹ் தாலா நமக்கும் தருவான். அவர் வச்சிருக்க அந்த அழகான பொருள் நமக்கு கிடைக்கும், அதே மாதிரி ஒரு பொருள். அல்லது அதை பார்த்தால், அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளை, அழகான பொருளை பார்த்தால் பொறாமை வராமல் இருக்கும், கர்வம் கொள்ளாமல் இருக்கும். எனவே இந்த துவாவை, அழகான பொருள்களை பிறரிடத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் நாம் ஓதி வர வேண்டும். அதுக்கடுத்து நம்முடைய வியாபாரத்திலும் எந்த விதமான ஊழல்களையும் நாம் செய்யக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஒரு வியாபாரம் செய்யறோன்ற போது அந்த வியாபாரம், இந்த பொருள்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு சொன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அதை சொல்லி விற்பனை செய்ய வேண்டுமே ஒழிய சொல்லாமல் அதை மறைத்து அப்படியே வியாபாரம் செய்வது கூடாது. அப்படி செய்யக்கூடாது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பஜாருக்கு வராங்க, கடை வீதிக்கு வராங்க. ஒரு சஹாபி வந்து ஒரு கோணிப்பையில கோதுமை வச்சிருந்தாங்க. கோணிப்பைனா தெரியுமில்ல, சாக்கு பை, அதுல வச்சிருந்தாங்க, கோதுமை வச்சிருந்தாங்க. மேல பாத்தீங்கன்னா காஞ்ச கோதுமைகள் இருந்தது, அடியில பாத்தீங்கன்னா ஈரமான கோதுமை இருந்துச்சு. அந்த மாதிரி நிலைமையில அவர் வித்துக்கிட்டு இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கோணிப்பையில கையை விட்டு பார்த்தாங்க. உள்ள இருக்கிற கோதுமை எல்லாம் ஈரமா இருக்குது, மேல உள்ள கோதுமை எல்லாமே காய்ந்ததாக இருக்கிறது. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் நம்மை ஏமாற்றுகிறாரோ ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. நீங்க ஈரமா இருக்கிறத மேல வச்சு அதனுடைய தரத்தை சொல்லி நீங்க வித்திருக்கணும். அதை விட்டு விட்டு நீங்க வெளியே மேலோக்கமா இருக்கிறது எல்லாமே காஞ்சதாகவும் உள்ள இருப்பதை நீங்க ஈரமானதாக விற்கிறீங்க. இது மாதிரி ஏமாற்றக்கூடாது. வியாபாரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய எந்த விதமான தொழில்களாக இருந்தாலும் சரி, நாம் நீதமான முறையில் நடக்க வேண்டும். அநீதமான முறையில் நாம் நடக்கவே கூடாது. அப்படி நாம் நடந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய வேதனைகளும் அவனுடைய கோப பார்வைகளுக்கும் நாம் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கடுத்து நம்ம மேல யாராவது நம்பிக்கை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டா, நம்ம நம்பிக்கையான வார்த்தைகளை கொட்டிவிட்டோம் என்றால் கண்டிப்பாக நாம் நம் மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக அவர்களுக்கு உதவி செய்யணும். நம் மீது யாராவது நம்புகிறார்களா, இவர்கள் செய்வார்கள் என்று நம் உதவி தேடுகிறார்களா, நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். நம் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்ற வேண்டும். அதை விட்டு விட்டு கடைசி நேரத்தில் அவர்களை கைவிட்டுடக்கூடாது. யாராவது நம்மளை நம்பினாங்கன்னா நம்ம காப்பாற்றணும். அப்போதான் அல்லாஹும் நம்மை காப்பாற்றுவான். முஃபீது தாலிபீன் என்கின்ற ஒரு கிதாபில் ஒரு கதை ஒன்று, அழகான ஒரு கதையை படித்தேன். ஒரு குருவியும் ஒரு காகமும் சண்டை போட்டுக்கிச்சான் ஒரு குட்டை விஷயத்துல. குருவி சொல்லிச்சா, இந்த குட்டை என்பது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே காகம் சொல்லிச்சான், இல்லை இல்லை இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வாதம் பண்ணிக்கிட்டாங்க. உடனே நீதிபதி கிட்ட போனாங்க. மயில் தான் நீதிபதி. நீதிபதி கிட்ட போனவன மயில் கேட்டுச்சான், உங்க ரெண்டு பேர்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குதா, இது உங்க ப்ராப்பர்ட்டின்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி மயில் கேட்டுச்சான். காக்கா குருவிகளை என்ன பட்டயமா இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. ரெண்டு பேர்கிட்டையுமே ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரம் அந்த மயில் யோசிச்சுட்டு கடைசியா சொல்லிடுச்சான், இந்த குட்டை வந்து குயிலுக்கு தான் சொந்தம், இந்த குட்டை வந்து குயிலுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டாங்க. உடனே யாருக்கும் ஒன்றும் புரியல. உடனே குயில் போய் அந்த மயில்கிட்ட கேட்டுச்சான், என்கிட்டயும் ஆதாரம் இல்லை, காக்கா கிட்டயும் ஆதாரம் இல்லை, எதை வச்சு இந்த குட்டை எனக்கு சொந்தம் நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப அந்த மயில் சொல்லிச்சான், இந்த மனுஷங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க இந்த பேச்சுக்கு ஒன்னே தான் எக்ஸாம்பிள் காட்டுவாங்க, இந்த பேச்சுக்கு ஒன்னே தான் உதாரணமாக எடுத்துக்காட்டாக காட்டுவாங்க. குயில் போல பேசுறாரு, குயில் போல பாடுறாருன்னு பேச்சுக்கு உன்னை தான் உதாரணமாக காட்டுவார்கள். எனவேதான் குயில் பொய் சொல்லியிருக்காதுன்னு மனசுல நின்று நான் என்ன செஞ்சேன், இந்த குட்டை உங்களுக்கு சொந்தம்னு சொல்லி உங்களுக்கு சாதகமா நான் தீர்ப்பளிச்சேன் அப்படின்னு சொன்னவன அந்த குருவி சொல்லிச்சான், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த குட்டை எனக்கு சொந்தமானது இல்லை, அது காகத்துக்கு சொந்தமானது. அப்போ உடனே மயில் கேட்டுச்சான், அப்புறம் எதுக்கு பிரச்சனை பண்ண, அப்புறம் எதுக்கு வாதம் பண்ணுன? இல்லை,
அந்த காக்கா வந்து தண்ணி குடிச்சிட்டு போனா பிரச்சனை இல்லை, அது தண்ணி குடிச்சிட்டு காக்கான்னு கத்திட்டு கிடக்கு. அது கத்துறது பார்த்தா 4-5 காக்காவையும் கூட சேர்த்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. அதை நமக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டாக்கா அந்த யாரும் வரமாட்டாங்க, நான் இந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி தான் நான் பிளான் போட்டேன். ஆனா மக்கள் என் மீது வைத்திருக்க நம்பிக்கையா அல்லது அந்த குட்டையான்னு ஒரு நிமிஷம் நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு மக்கள் என் மீது வைத்திருக்க அந்த நம்பிக்கை தான் எனக்கு பெருசுன்னு தோணுச்சு. அதனால இந்த குட்டையை நீங்க அந்த காகத்துக்கிட்டே ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி பறந்து போயிடுச்சேன். அப்போ நம் மீது ஒருத்தவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த நம்பிக்கையை நாம் உடைக்க கூடாது, அந்த நம்பிக்கையை நாம் சிதைக்க கூடாது. வல்ல ரஹ்மான் அல்லாவிடத்திலே யாரையும் ஏமாற்றாமல் நல்ல முறையிலே அல்லாவை சந்திக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்குவானாக. மேலும் எந்த விதமான வியாபாரத்திலும் சரி, யாரிடத்திலும் சரி, பிறருடைய பொருளின் மீதும் சரி, எந்த விதமான பொறாமைகளும் கொள்ளாமல் நல்ல முறையிலே வணிகம் செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் கொள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.